ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். மார்ச் 2035 எந்த தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், தப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது எப்படி போகணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், நல்லா கவனிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இதை டேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டேட்டு, இப்போ மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க, அதோட டேட்டு ப்ளஸ் என்ன மந்த்து கோடு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ஃபார்முலா இருக்குது. மந்த்து கோடு ப்ளஸ் இயர் கோடு நான் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அடுத்தது லீப் இயர் கோடு ப்ளஸ் செஞ்சுரி கோடு. இதுதான் இதோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இதில் mod 7 டிவைட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணி mod 7 டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதில் கொடுத்துருக்க டேட்டை போடுங்க, இல்லைனா 1 போட்டு இது ஆரம்பிங்க. அடுத்தது மந்த்து கோடுனா இங்கே மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் 3வது மாதம், அப்போ 3ன்னு போடணும். அடுத்தது இயர் கோடுலாம் லாஸ்ட் 2 டிஜிட் இயரில் இருக்கிறத கடைசி 2 டிஜிட் 35 இருக்குல்ல, அதை மட்டும் போடுங்க. அடுத்தது லீப் இயர் கோடுனா லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, அதை வந்து 4 டிவைட் பண்ணணும். 35 வந்து 4 டிவைட் பண்ணும்போது 8 32 கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறத விட்டுருங்க. இங்கே இது வந்திருக்குல்ல, கோஷன்ட் வந்திருக்குல்ல, இந்த 8 அது மட்டும் இங்கே போடணும் லீப் இயர் கோடுக்கு. அடுத்தது செஞ்சுரி கோடுக்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த டேபிள் எப்படி வருதுன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2035 கொடுத்துருக்காங்களா, இதை வந்து 2000லேருந்து 2099 வரைக்கும் இதுக்கு 6 நம்ம சொல்லுவோம். 6 இதை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். தனியாக வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து இயர் கோடுக்கு வந்து என்ன பண்ணோன்னா 1600லேருந்து 1699 வரைக்கும் 6. அடுத்தது 1700லேருந்து 1799 வரைக்கும் 2. அடுத்தது 1800லேருந்து 1899 வரைக்கும் 4. அடுத்தது 1900க்கும் 1999க்கும் 0 ஃபஸ்ட்டு 6 4 2 0, அதாவது 0 2 4 6 அதாவது தலைகீழாக வரணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன வரும், 2000 to 2099க்கு 6. அடுத்தது அதே மாதிரி 6 4 2 0 அந்த மாதிரி தான் வரணும். இது எப்படி நான் அப்புறமா உங்களுக்கு கேலண்டர் சம் எடுக்கும்போது சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், டே மந்த்து கோடு ப்ளஸ் இயர் கோடு 1 ப்ளஸ் மந்த் என்ன 3 ப்ளஸ் 35. இதுக்கு லீப் இயர் கோடுனா வந்து 6 8, செஞ்சுரி கோடு 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 53 கிடைக்குது. இந்த 53 7 டிவைட் பண்ணுங்கள். mod 7 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 53 7 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 47 49 இங்கே கொடுத்தா பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து 4 வருது. ரிமைண்டர் தான் நமக்கு வேணும். மாடர்ன் போட்டால் ரிமைண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். mod 4 வருது. இப்போ மார்ச் 1 வந்து 0 சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 வந்து தேர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 வந்து சாட்டர்டே. இப்போ 4 வந்து தேர்ஸ்டேன்னு வருது. மார்ச் 4 வந்து தேர்ஸ்டே, மார்ச் 1 வந்து தேர்ஸ்டே. அதாவது 1 தானே கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 1 ப்ளஸ் பண்ணி தானே. அப்போ 4ன்னு வந்ததுனால மார்ச் 1 வந்து தேர்ஸ்டேன்னு வருது. இப்போ மார்ச் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சண்டே எப்போ தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேருந்து சண்டே எத்தனாவது கேல்குலேட் பண்ணலாம், 4ன்னு வரும். சண்டே வந்து மார்ச் 4 வரும். மார்ச் 4 வரும்போது அடுத்தடுத்த சண்டே எப்போ வரணும்னா +7 போட்டுக்க வேண்டியது தான். அப்போ +7 வந்து 11, அடுத்தது +11 வந்து 18, +11 18. அடுத்தது என்ன வரும், அடுத்தது 7 போட்டால் 424 இதுதான் வரும். அப்போ வந்து 4 11 18 24 இப்படி தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் வந்து இந்த இதுவே கொடுக்கல, அதனால தான் இந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. 4 11 4 இதுக்கு ஆன்சர் வந்து 4 11 18 24 இதுதான் இது கரெக்ட் ஆன்சர். ஞாயிற்றுக்கிழமைனா அப்போ இதுதான் இந்த கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டு, மந்த் கோடு, இயர் கோடு ப்ளஸ் லீப் இயர் கோடு ப்ளஸ் செஞ்சுரி கோடுனா நான் அப்புறமா உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான தேவையானது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடியுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.